பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒரு நாளும் விட்டு விடாமல் பன்மடங்கான கிருபைகளினாலும் இரக்கத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்திலும் நம்மை காப்பவர் என்ற தலைப்பில் 1 சாமுவேல் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். கர்த்தர் பிரியமானவர்களே, அன்னாள் தன் வாழ்க்கையிலே தள்ளாடினாள். தனக்கு குறை உண்டு என்று சொல்லி வேதனைப்பட்டாள். தன் வாழ்க்கையிலே இருக்கிற அந்த குறைவு எப்பொழுது நீங்கும் என்று தேவ சமூகத்திலே அனுதினமும் விண்ணப்பம் பண்ணினாள். கர்த்தர் அவளுடைய ஜெபத்தை கேட்டு அவள் தனக்கு விரோதமாய் இருந்த பகைஞர்களுக்கு முன்பாக தலை நிமிர்ந்து வாழும்படிக்கு தேவன் உயர்த்தினார். அவளுடைய எல்லா தடுமாற்றங்களுக்கும் தேவன் விடுதலையாக்கி அவள் நிமிர்ந்து நிற்கும்படிக்கு செய்தார். கர்த்தர் நம் வாழ்க்கையிலும் நமக்கு துணையாய் இருந்து நாம் தள்ளாடும் நேரத்திலே நாம் விழுந்து போகாதபடிக்கு நம்மை பாதுகாத்து உயர்த்தி நமக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு தேவன் ஆசீர்வதிக்கிறார். தேவ ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய சமூகத்திலே ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு நிச்சயமாகவே பதில் உண்டு. குறித்த காலத்திலே குறித்த நேரத்திலே நாம் கேட்ட காரியங்கள் நிச்சயமாக நமக்கு வாய்க்கும். கர்த்தர் அதை நமக்கு அனுகூலமாக செய்வார். நாம் ஒடுக்கப்பட்டாலும் நாங்கள் விழுந்து போவதில்லை. கர்த்தர் நம்மை ஒரு விசாலமான இடத்தில் நிச்சயமாகவே கொண்டு போய் சேர்ப்பார். அங்கு நாங்கள் பார்க்கிறோம், சங்கீத புஸ்தகம் 121ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்திலே, உன் காலை தள்ளாட ஓட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். கர்த்தர் நம்மை கைவிட மாட்டாருங்க. அவர் உறங்காதரும் தூங்காதருமான தேவன். நாம் தள்ளாட விட மாட்டார். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை தம்முடைய கரத்தினால் பிடித்து நம்மை உயர்ந்த ஸ்தானங்களிலே கொண்டு போய் நிறுத்துவார். அவரை நம்பி இருக்கிறவர்கள் மேல் தேவ கிருபைகள் சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நோக்கியே பார்ப்போம். அவரே நமக்கு ஆதாரம், அவரே நமக்கு அடைக்கலம். அவர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். நான் ஜெபிக்கிறேன். இரக்கமும் தயவு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் விட்டு விடாதவர், நித்தமும் எங்களை காக்கிறவர் தேவரீர். எங்களுடைய தடுமாற்றங்களுக்கும் எங்களுடைய தள்ளாடுதலுக்கும் தேவரீர் நீர் எங்களை விலக்கி உடைய கரமானது எங்களை பிடித்து ஆண்டவரே நாங்கள் உம்மிலே கட்டப்பட, ஆண்டவரே இந்த உலகத்திலே கண்மலையின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீடாக நாங்கள் வாழ நீர் உதவி செய்வீராக. எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து குறைவின்றி மனமகிழ்ச்சியோடு வாழ நீர் தாமே எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.